ரீசெண்டாக ஒரு ஒரு 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கெங்க நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ சயின்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நிறைய மாற்றங்கள் எங்க நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ற விஷயங்களா இருக்கும், இட்லி, பீஸா, ஸ்பெகட்டி, எந்த ஃபுட் என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் இல்லை. அது சர்வ் பண்ணுற பிளேட்ஸ் வேணா மாறி இருக்கலாம். அதே மாதிரி மற்ற விஷயங்கள்ல மாறி இருக்கு. ஆனால் நம்ம கிட்ட வர விஷயம் தகவல் மீடியா இருக்கு பார்த்தீங்களா, மீடியாவில் நடந்த மாற்றங்கள் ஒரு கடைசி 20 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள். இன்னைக்கு வந்து ஒரு டிவி, இன்டர்நெட் அதெல்லாம் மீறி வாட்ஸ்அப் வந்து ஒரு பெரிய சர்வசாதாரணமா யாரை வேணா எங்க வேணா ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு அதை பரப்பி நல்லதும் பண்ண முடியும். அதே சமயத்துல ஒரு தப்பான நியூஸையும் போட முடியும். வாட்ஸ்அப்ல இருந்து, ட்விட்டர்ல இருந்து, ஃபேஸ்புக்ல இருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த மாதிரி ஒரு மீடியால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கோ பார்த்தீங்கன்னா ஒரு என்ன மாதிரினா ஒரு கோ வந்து ஒரு பத்திரிகை துறையிலுக்கும் ஒரு அரசியல் ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஒரு விஷயம்னு சொல்றப்போ கவன்றப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் இது மாதிரி என்ன நடக்குது, இதை வச்சு இதில் இருக்க ஒரு நல்லதுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கலாம், உலகத்தில் அது ஒரு கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கவர் பண்ணுறோம். நான் சொல்றது மீடியான்னு சொல்லும்போது உங்களை ஒரு பொதுவாக மீடியான்னு சொல்லும்போது அதில் ஒரு முக்கியமான பங்களிக்கிறது சினிமாவும் தான். சினிமாவும் ஒரு முக்கியமான மீடியா. பத்திரிகை துறை, மற்ற சேனல் இவங்களாம் வந்து ஒரு தகவலை பரிமாறிக்க முடியுது, பல நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் சினிமாவிலேருந்து தான் ஒரு அரசியலே நிர்ணயிக்க முடிஞ்சது. சினிமான்ற மீடியாவில் தான் ஒரு அரசியலே சில மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்ப பொதுவாக இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறப்போ இதில் நடக்கிற சில விஷயங்களை வச்சு கூட அரசியலும் கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணிட்டு டிசம்பர்லேயே படத்தை முடிச்சிட்டோம். முடிச்ச பிறகுதான் மற்ற விஷயங்களுக்கு. ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் அந்த ஒரு வசனங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஆனால் டைரக்டாக எந்த அரசியல் கனெக்ஷனும் இருக்காது. ஆனால் வந்து அதில் பேசப்படுற வசனங்கள் வந்து ஒரு ஒரு எதுவுமே ஒரு விஷயம் ரியலாக இல்லாக்காட்டி அது கரெக்டாக போய் மக்களை ரீச் ஆகாது. ஆனால் இதில் இருக்குது அந்த மாதிரி விஷயம். ஸோ இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட அகோரன் சார்கிட்ட ஏஜிஎஸ் அகோரன் சார் அவங்க பிரதர்ஸ் அவங்கள பற்றி பேசணும். இது வந்து ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஒரு மூணு ஃபங்க்ஷன் இருக்கும். நிறைய பேசினா புதுசாக எப்படி பேசுறதுன்னு தெரியல. சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நான் ட்ரெய்லர்ல சொல்லிட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே. And I know it's going to be a big hit, and it's like really a nice movie. The best part of the movie is the climax. Don't sit through it and enjoy. முதல்ல என்னுடைய கெரியரில் ஒரு திருப்பி, இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து என்னோட கெரியரில் ஒரு பெரிய திருப்பு முனையாமல் இந்த தனியொருவன் திரைப்படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனம் அவங்களோட எப்படியும் அவங்களோட அடுத்த படம் நான் தான், என்ன படமாக இருந்தாலும் நான் மியூசிக் டைரக்டர் இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது வந்து இவ்வளோ பெரிய படமாக, அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு தமிழ் சினிமாவோட டாப் டிரெக்டர்ஸில் ஒருவராக இருக்கக்கூடிய கேவி அண்ணா வந்து அவரோட படமே எனக்கு கிடைக்குங்கிறது எனக்கு அப்போ தெரில. ஸோ அந்த வாய்ப்பை தந்ததுக்கு ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு நன்றி. அண்டு நிறைய கற்றுக்கிட்டோம் இந்த படத்தில். கிட்டத்தட்ட அவரை ஒரு டீச்சர்னு தான் சொல்லணும். நிறைய கற்றுக் கொடுத்தாரு. ஸோ நிறைய கற்றுக்கிட்டோம், அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான் என்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய டிஆர் சார். ஏன்னா வந்து நான் ஒரு படம் டிரெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறப்ப என்னப்பா எல்லாமே நீயே பண்ணுற அப்படின்னு யாரும் கேள்வி கேட்டு முடியாதபடி அவர் அதுக்கு ஒரு முன்னோடியாக ஏற்கனவே இருந்துட்டாரு. ஸோ நாளைக்கு எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்களே செய்வோம், மல்டி டாஸ்கிங் பண்ண வந்தால் எங்களுக்கெல்லாம் ஒரு பயணியராக ஒருத்தர் இருந்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப ஈஸி, ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கிறதுனால எங்களால் ஈஸியாக உள்ள நுழைய முடியுது. ஸோ அதுக்கு ரொம்ப டிஆர் சார் கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷனுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒரு நல்ல யதார்த்தமான ஒரு அண்ணன் விஜய் சேதுபதி அண்ணனுக்கு ஏன்னா நாங்கள் சந்தித்த நாட்கள் மிக குறைவுனாலும் அவர் கூட இருந்தப்போ நிறைய அட்வைஸ், இன்னும் சாதாரணமாக அப்படி போகிற கேப்லலாம் ஒரு அட்வைஸ் போட்டு போவார். அதனால வந்து நிறைய கற்றுக்கிட்ட அண்ணங்கிட்ட இருந்து. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் மடோனா அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். தொடர்ந்து என்னுடைய நான் இசையமைக்கும் படங்களில் புது ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு படத்துலையும் யாராவது 2 பேரை வந்து இன்டர்நெட் மூலமாக எடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ஒரு நான் அடிக்கடி பண்ணுற விஷயம். அப்படி பார்த்தா வந்து ஏற்கனவே அவங்க ஒரு பெரிய ஸ்டார், அவங்க ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டும் கூட. ஏன்னா அவங்க நிறைய இந்த இதுலலாம் யூடியூப்லலாம் நிறைய சாங்ஸ் பார்த்துருக்கேன், அவங்களோட இண்டிபெண்ட் சாங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஏற்கனவே அவங்க ஒரு ஸ்டார். அவங்க வந்து தமிழில் முதலாக என் இசையில் பாடுறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இந்த படம் மூலமாக. அநேகன் பட ஆடியோ லான்ச்சில் இதே மாதிரி என்னை மேடையில் கூப்பிட்டு உட்கார வச்சு அது முதல்ல என்ன தான் பேச வச்சாங்க. அது எனக்கு ரொம்ப நெருடலாக இருந்தது. காரணம், நான் மேடையில் போய் உட்காந்ததும் எனக்கு பக்கத்தில் சுரேஷ் சார், பாலா சார் உட்காந்துருந்தாங்க, தனுஷ் உட்காந்துருந்தாரு, கார்த்திக் சார் உட்காந்துருந்தாங்க.
ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா அந்த அநேகன் படத்துக்காக 2 வருஷமா கடுமையாக உழைச்சவங்க. நான் வந்து தெய்வங்கள் இங்கே திரவியம் இங்கேன்னு ஒரு 10 வரியில ஒரு பாட்டு எழுதிட்டு நான் அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து அதுக்கப்புறம் மேடையில் பேசினது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது. ஆனால் இந்த மேடையில் அந்த நெருடல் கொஞ்சமும் இல்லை. இந்த படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள்னு கேவி சார் எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காரு. பொதுவாக நம்ம கதைகள் எழுதும்போது அதுக்கான கரு வந்து ஒன்று நம்ம சுய வாழ்க்கையில இருந்தோ இல்லை சக வாழ்க்கையில இருந்தோ கிடைக்குது, வாழ்க்கையில இருந்தால் கிடைக்குது. அது கதைகள் பெரும்பாலும் மனிதர்கள் சார்ந்ததா இருக்கு, உணர்ச்சி சார்ந்ததா, உணர்வுகள் சார்ந்ததா இருக்கு. எப்படி உணர்வு சார்ந்ததா இருக்கிற ஒரு விஷயத்த, ஒரு உணர்வு பொருளா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வணிக சினிமாவுடைய தேவைக்கு ஏற்ப அது ஒரு நுகர்வு பொருளாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு கலையா தொடங்குற ஒரு விஷயத்த ஒரு கன்சியூமர் ப்ராடக்டா அது மாறுற வரைக்கும் இந்த ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராசஸ்க்கு வந்து கேவி ஆனந்த் சார் கடைபிடிக்கிற படிநிலைகள், அவர் கடைபிடிக்கிற ஒரு அணுகுமுறை, அவருடைய மெத்தடாலஜிஸ், ஒரு ஸ்கிரிப்டை எவால்வ் பண்றதுக்கு அவர் கடைபிடிக்கிற சில மெத்தடாலஜிஸ், இது எல்லாமே ரொம்ப ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற கால சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்துல இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை தானும் வரவழைத்து கொண்டு மற்றவங்களுக்கும் கொடுத்து அவர் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ அவருடைய ஒரு படத்தில் ஒரு எழுத்தாளராக இந்த தமிழ் சினிமாவில் அறிமுகமாவதில் எனக்கு மகிழ்ச்சி, பெருமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யவும். இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.